இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்காரலா 2026 எலெக்ஷன்ல யாரோட கூட்டணி இருப்பாருங்க அதை சொல்லுங்கன்னு சொன்னோம். ஏன் மக்கள் நிறைய அரசியலை பத்தி தெரிஞ்சு நிறைய பதில் சொல்லுதா இல்ல? மெஜாரிட்டி கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாமலே கூட்டணி வச்சு அது அவருக்கு தான் பேர் கெடுக்கணும். பேர் கேட்டு போயிடும். ஆக்சுவலா என்ன அவரோட கெப்பாசிட்டி என்ன, அவரோட வாக்கு சதவீதம் என்னன்னு அவர் காட்டிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கூட்டணி வராது அவரோட பாரு. ஃபர்ஸ்ட் தனித்து நின்று வெற்றியை தோல்வியை தனிச்சு நின்று கட்சியில கூட்டணினாலே டோட்டலா பிரச்சனை தான். தனிச்சையா நிக்கிறாரு, அது எல்லாரும் ஆதரிப்போம், அவருக்காக ஆதரிப்போம், அவ்வளவுதான். அந்த ஆதரவு கொடுக்கறதுனால அவர் வளர்ச்சி மேல மேலும் வளரும். நான் என்ன சொல்றேன், கூட்டணி இந்த மதவாத அரசுல இல்லாம கூட்டணி வச்சா வரவேற்கு தக்கெடுத்தான். கூட்டணி இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அவரோட கொள்கைக்கு ஏற்று யார் வராங்களோ அவங்க கூட்டணி இருந்தால் இன்னும் சந்தோஷம் தான். கடந்த எலெக்ஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சதுல பாத்தீங்கன்னா கூட்டணியில தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. தனித்தனி எனக்கு பெரும்பான்மை யாரும் வாங்குறது கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்தாரு. இது யாருனாலையும் மறக்க முடியாது. ஆனா அவரே அந்த விஜயகாந்த் அவர்களே கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய இடங்கள்ல வின் பண்ணாங்க. இன்னைக்கு அவருடைய பேரு நிலைச்சிருக்கிற மெயின் காரணமே கூட்டணி பிளஸ் அவருடைய சேவைகள். அதே மாதிரி விஜய் அவர்களும் மிகப்பெரிய ஒரு கட்சிகள் கூட கூட்டணி சேர்ந்தாருன்னா அதிக இடங்கள்ல வெற்றி பெறலாம். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த விஜயால முடியும். கூட்டணி வேண்டாம், கூட்டணி இல்லாம தனியா நின்று மக்களுக்கு நல்லது செஞ்சா நல்லா இருக்கும். முத இப்பதான் தேர்தல் நிற்கிறாரு. அதிமுக ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சி. 2 பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா கொஞ்சம் ஓட்டு கிடைக்கும் இருக்கு. ஆனால் சீமான் ஒரு அனுபவசாலி, அறிவாளி. இவர் அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. இவருக்கு ஒரு பேச்சாற்றல், ஒரு பேச்சு திறமை கிடையாது. இவர் அவர் கூட போய் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த கூட்டணியோடு சேர்ந்தா இப்போ இருக்கிற அரசியல்னா சரியில்லாதது. அதனால அவர் தனிச்சு நின்று ஜெயிப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. வைக்காம ஜெயிச்சா அவரு நல்லது செய்யறதுக்கு எந்த இடையூறும் இருக்காது. அதே கூட்டணி வச்சு ஜெயிச்சா அவங்களோட நிர்பந்தத்துக்கு அவர் உட்பட்டு செயல்படுற மாதிரி இருக்கும். 2026 கண்டிப்பா விஜய் கூட்டணி வைப்பாரு. ஏன்னா இப்போ தொடங்கப்பட்ட கட்சி தானே, அதனால கண்டிப்பா கூட்டணி வச்சாதான் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு.